Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு பாஸ்வேர்டு இருக்கும், வீடியோவில் வந்துட்டு ஒரு லெட்டர் வரும். ஸோ நான் கொடுக்குற பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் கொடுப்பேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். தென் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தென் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் மட்டும் நம்ம லென்த்தியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது வந்துட்டு 6.04 செகண்ட் வரைக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் வந்து நம்ம லென்த்தியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வர பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷன் போயிட்டு எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லாம் ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கனால நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்துட்டு இமேஜஸ் தெரியணுமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க்கில் போயிடும். ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ட்ராக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ அகைன் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து கட் ஆகிடும். இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு 2 எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்துட்டு லென்த்தியாக ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லென்த்தியாக ஒரு இமேஜ் வருது இல்லையா, அந்த இமேஜில் மட்டும் இந்த எஃபர்ட்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. செகண்ட் இமேஜ் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ்க்கு மட்டும் நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். செகண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ எண்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ன்றதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லா இமேஜஸ்க்கும் பண்ணிக்கிறேன்.
டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு அந்த ஃபயர் இருக்காமல் இருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த டெம்ப்ளேட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸில் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.